ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். பிள்ளான் திருவடிகளே சரணம். நஞ்சீயர் திருவடிகளே சரணம். நம்பிள்ளை திருவடிகளே சரணம். வடக்கு திருவீதி பிள்ளை திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். பாதிகேசரி அழகம்நாட ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாதரம் முனிம் நம்ம ஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதியம் ராமானுஜ முனிம்பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாமஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜைக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தெய்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதாபிதா யோதயஸ்தனயானுபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் உகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாப்பய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் भक्तांग्रेण परकालेतीन्द्रमिष्टान् श्रीमत् परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाथं पंकजनेत्र राम यमुना वास्तव्य मालाधरान् योगीन्द्रं कुरुगेशचन्द्र जलधिं गोविन्दपूरादिपौ भट्टार्यं निगमान्तयोगि जगदाचार्यौ सकृष्णद्वयौ वन्दे माधव पद्मनाभ समनकोलेश देवादिपान् திருவருள்மால் சேனமுதலி ஷடகோபன் நாதமுனை சீருகியோ கொண்டார் மணக்கால் நம்பி சென்றாம் ஆளவந்தார் குருமாலாதரர் குருகைப்பிரார் கண்பாம் எதிராசர் கோவிந்தர் பூரேஷர் பட்டர் வேதாந்தி முனி இருகண்ணர் கண்புடைய நம்பிள்ளை இவர் இடெடுத்தற்கு ஏய்ந்த மாதவர் பத்மநாபர் இவர் அருளாளர் திருடி உண்ணிய தேவப்பெருமாள் கைக்கொண்டருளும் திருமலையாழ்வார் பதங்கள் முன்பென்னுள் சேர்ந்தனவே. பக்தாமிருதம் விசுஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சகசிர ஷாபோபனிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேத சாகரம் திருவழிதி நாடென்னும் தென்குருகூர் என்னும் அறிவினை வன்பொருணல் என்னும் அருமிழகந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் பெண் மனத்தாரை அல்லாதெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலை நிதேஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த வளர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீராட் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் அன்னத்தமிழ் மறைகள் ஆயிரமும் இந்த முதல்தாய் ஷடகோபன் மேம்பால் வளர்த்தெழுத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையல்கோன் யாழ்நிசை வேதத்தியல். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிலம் அருளப் பெற்றவர் ஆழ்வார். ஆழ்வார் அருளிய திருவாய்மொழியை நம்பிள்ளை அருளி வடக்கு திருவீதி பிள்ளை ஏடுபடுத்தியுள்ள 36,000 படி வியாக்கியானத்தோடும் வாதிகேசரி அழகம்நாட ஜீயர் அருளிய 12,000 படி பதுவுரையோடும் சேர்த்து அனுபவித்து வருகிறோம். மல்லிகை கமல் தென்றல் ஈருமாலோ என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பதிகம் 9ஆம் பத்திலே 9ஆம் பதிகம். ஆழ்வார் கோபிகை பாவனையிலே பராங்குஷ நாயகியாக மாலை வேளையிலே எம்பெருமான் வருவதற்கு காலதாமதம் ஆக அதனாலே தனக்கு அனுகூலமான பதார்த்தங்கள் கூட தனக்கு மிகவும் பாதகமாக இருக்கின்றன என்பதை சொல்லி அருளி செய்திருக்கக்கூடிய அற்புதமான பதிகம். அதிலே 8வது பாசுரம் நேற்றைய தினம் கடைசியாக அனுபவித்தோம். தொடர்ந்து 9ஆம் பாசுரத்தை இப்பொழுது அனுபவிக்கலாம். ஊதும தீங்குழற்கே உய்யேன் நான் அதுமொழிந்து இடையிடை தன் செய் போல தூதுசை கண்கள் கொண்டொன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டொன்று நோக்கி பேதுரு முகம் செய்து நொந்து நொந்து பேதை நெஞ்சர அறப்பாடும் பாட்டை யாதுமொன்றடியிலம் அம்மா அம்மா மாலையும் வந்தது மாயன் வாரான் என்று அற்புதமான பாசுரம். எம்பெருமானுடைய குழலோசை கேட்டு என்னாலே தரித்திருக்கவே முடியவில்லை என்று இந்த பாசுரத்திலே அந்த கஷ்டமானது மிகவும் அதிகமாகிறது என்பதை அம்மா 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 அம்மானா பூசல் பூசல் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லுகிறாள் பராங்குஷ நாயகி. முதலிலே பதவுரை. அனந்தரம் சாபிப்பிராயங்களான நிரீக்ஷணங்களையும் உக்திகளையும் உடையனாய் கொண்டு மனோகரமான பாட்டை உடைத்தாம்படி ஊதுகிற குழலுக்கு நான் தரிக்க மாட்டேன் என்கிறாள். பராங்குஷ நாயகி என்ன சொல்லுகிறாள்? சாபிப்பிராயங்களான நிரீக்ஷணங்களையும் உக்திகளையும் உடையனாய் கொண்டு அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? சாபிப்பிராயமான நிரீக்ஷணங்கள். நிரீக்ஷணங்கள்னா பார்வை, பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்குன்னா இது ஒரு கருத்தை உடையதாக இருக்கு. இவர்களை நாம் கவர வேண்டும், இவர்களிடத்திலே நாம் பவ்யத்தையை காட்டுவதை போலே இருக்க வேண்டும் என்று அப்படி சாபிப்பிராயமான நிரீக்ஷணங்களையும் உக்திகளையும் அதே போல அவனுடைய பேச்சும் உங்களால தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு எல்லாம் என்றெல்லாம் பேசுகிறானே அப்படிப்பட்ட உக்திகளையும் உடையனாய் கொண்டு மனோகரமான பாட்டை உடைத்தாம்படி ஊதுகிற குழலுக்கு. அந்த குழல் ஊதுற அந்த ஓசையை கேட்டாலே இதெல்லாம் தெரியறதுதான். இவனுடைய பார்வை இவனுடைய பேச்சு எல்லாம் தெரிகிற அளவுக்கு அந்த குழலை ஊதுகிறான். அந்த குழலுக்கு நான் தரிக்க மாட்டேன், என்னாலே
அதுக்கு என்னால் தரிக்கவே முடியாது என்று சொல்லுகிறாள். பதவுரை. இடையிலே அது ஸ்வசம்வேத்தியமாய் அவர்கள் அறியும்படியான தன் நைச்சிய சூச்சகமான பாசுரங்கள். அதுங்கிற அந்த பேச்சை இவளால் சொல்லக்கூட முடியல, அப்படிப்பட்ட பேச்சுக்கள். ஸ்வசம்வேத்தியமாய் அவர்கள் அறியும்படியான. ஸ்வசம்வேத்தியம்னா அவனுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும். அப்படி ஸ்வசம்வேத்தியமாய் தனக்கு நன்றாக தெரியும், அதை அவர்கள் அறியும்படியான, அவர்களுக்கும் தெரியும்படிக்கு தன் நைச்சிய சூச்சகமான பாசுரங்களை, தான் அவர்களிடத்திலே மிகவும் கீழ்ப்படிந்தவனாக காட்டக்கூடிய வார்த்தைகள், பாசுரங்கள்னா வார்த்தைகளுக்கே, அந்த வார்த்தைகளை மொழிந்து அதை சொல்லி ஊதுகிற அத்தீங்குழற்கே, அந்த இனிய குழலோசை தனக்கே. அந்த குழலோசையே அப்படி அவனுடைய பேச்சுக்களை தெரியப்படுத்தும்படிக்கு இருக்கு. அந்த குழலோசை தனக்கே, அதுக்கே நான் உய்யேன், தரிக்க மாட்டுகிறேன்னா தரிக்கவே முடியவில்லை. அந்த குழலோசையை கேட்க கேட்க எனக்கு அப்படியே இருக்க முடியல. தனக்குத்தானே செய்யப்பட்ட கோலத்தை உடைத்தாய். அந்த விஷயத்திலே முற்பட சென்று தூது செய், தூத கிருத்தியத்தை பண்ணும் கண்களை கொண்டு. அந்த கண்கள் எப்படி இருக்கு? ஒரு அழகை உடையதாக இருக்கு. கோலம்னா அழகு, செய்யப்பட்ட கோலம். அப்படிப்பட்ட அழகை உடையதாக தூத கிருத்தியத்தை பண்ணுகிறது. இவளுக்கு என்ன சொல்லணுமோ அது கண்ணே சொல்றது. அப்படி தூத கிருத்தியத்தை பண்ணும் இவன் சார்பாக அவளிடத்துல பேசுவதாக இருக்கு. அதான் தூதுவனுடைய வேலையை அதுதானே. ஒருத்தருக்கு என்ன சொல்லணுமோ அதை இன்னொருத்தரிடத்துல போய் சொல்லக்கூடியது. இந்த கண் என்ன பண்றது? அதை போல பண்றது. அப்படி அந்த கண்களை கொண்டு ஒன்று பேசி சுவாபிப்பிராயத்தை ஸ்பஷ்டமாக சொல்லி, ஒன்று பேசினா இவனுடைய அபிப்பிராயம், அவனுக்கு என்ன தேவைங்கிறத நன்னா ஸ்பஷ்டமா சொல்லி, தூமொழி தன்னுடைய தௌர்த்தியத்தில், தௌர்த்தியம்னா அவனுடைய தாழ்ந்த செயல்கள். தூர்த்தியம்னாலே சூதனாய் கல்வனாகி இந்த பாசத்துல அது போல இடத்துலாம் ரொம்ப தாழ்ந்த செயல்களை உடையவன் சொல்லுவார், தூர்த்தியம்னு சொல்வார்கள். அந்த தௌர்த்தியத்தில், அந்த தாழ்ந்த செயல்களை செய்யக்கூடியதிலே பரிசுத்தமான பாசுரங்களை உடைத்தான. தூமொழின்னா இங்க தூய்மையான மொழி. எதுல தூய்மை இருக்குன்னா அவனுக்கு என்ன கெட்ட செயல்கள் பண்ணுமோ அதை நல்ல தூய்மையா பண்றது, அதை பண்ண வேண்டியது நன்னா பண்றதுன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப நல்ல காரியம் பண்ணினாய், ஏதோ ஒரு பொருளை போட்டிக்கிட உடைச்சு ரொம்ப நன்னா பண்றிருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செயலை நீ எப்படி உடைக்கணுமோ அப்படி உடைச்சிருக்கேன்னு சொல்றது. அது போல இங்கே இந்த அவனுடைய தன்னுடைய தௌர்த்தியத்தில் அந்த தாழ்ந்த செயல்களை பண்ணுவதிலே பரிசுத்தமான பாசுரங்களை உடைத்தான. இசைகளை கொண்டு ஒன்று நோக்கி ஸ்வ அபேட்சிதங்களை கட்டாட்சித்து, தனக்கு எது வேணுமோ அதை பார்த்து பேதொரு முகம் செய்து, இப்பாட்டில் இனிமையில் தனக்கு உண்டான ஈடுபாடு தன்முகத்திலே தோன்றும்படியாய். இந்த பாட்டை அவன் கேட்க கேட்க அவன் முகமே மாறதுதான், அவ்வளவு ஈடுபாடு ஏற்படுகிறது. அப்ப மற்றவர்களுக்கு எவ்வளவு அது ஈடுபாடா இருக்கும். ஏன்னா அவன் அது ரொம்ப நம்பிள்ளை வியாக்கியானம் ரொம்ப அழகா இருக்கும். இந்த இவன் பாடுவது இவனுக்கு தானே பக்கத்துல இருக்கிறதே கேட்கும். அப்படி அது கேட்கறதுனாலே அவனுடைய முகமே மாறுகிறது. அப்படி அந்த தன்முகத்திலே தோன்றும்படியாய் நொந்து இது கேட்ட அபலைகளான பெண்கள் என்படுகிறாரோ என்று மேன்மேலே நொந்து அவனுக்கே தோன்றதான். இந்த பாட்டை கேட்டா அந்த அபலைகளான பலமற்ற பெண்கள் அவர்கள் என்ன கஷ்டப்படுவார்களோ என்று நொந்து பேதை முக்தைகளான பெண்களுடைய, முக்தைகள் சிறு பெண்கள், அந்த பெண்களுடைய நெஞ்சளவு, நெஞ்சில் ஊடலால் வந்த விஸ்லேஷம், நெஞ்சிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஸ்லேஷம், அதாவது பிரிவு, அது எதனால ஏற்பட்டிருக்கு? ஊடல், அவர்களுக்குள்ளே ஒரு ஊடல் இருக்கு, அதனால இப்ப விஸ்லேஷம் இருக்கு. இந்த விஸ்லேஷம் மிகவும் அரும்படி, அதெல்லாம் போகும்படி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய இவனை பிரிந்திருக்கிறோமேங்கிற அந்த கோபம் எல்லாம் போகும்படிக்கு பாடும் பாட்டை, பாடுகிற பாட்டை பாடி அதெல்லாம் போக்கிடுறான். அப்படி பாடும் பாட்டை ஆதும் ஒன்று ஏதேனும் ஒரு பிரகாரத்தாலும் அருகிலம் அளவிட்டு அறிய மாட்டுகிறோம். இவன் பண்றதா ஒண்ணுமே புரியல. எப்படி இதை போல பாட்டை பாடி அவருடைய கோபத்தை போக்குறானே, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இவ்வளவிலே அம்மே இந்த நிலையில இப்படி நான் கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஐயோ அம்மைன்னா ரொம்ப கஷ்டம். மாலையும் வந்தது, ராத்திரி வந்து விட்டது. மாயன் ஆச்சரியபூத்தன் வருகிறான். அந்த மாயன் வரவில்லையே.
இதுதான் பாசுரத்துக்கான அர்த்தம். அது மொழிந்துன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு இன்னொரு அர்த்தம் காட்டுறேன். அது ஒழிந்து என்ற பாடத்துக்கு, அது மொழிந்துன்னு ஒரு பாடம், அது ஒழிந்துங்கிற பாடத்துக்கு அந்த குழலோசையும் ஒழியாவென்று சொல்லுவார். அதாவது பாட்டை குழலோசையை நிறுத்தி நிறுத்தி பாடுறான், அது ஒழிந்துன்னா அதை கொஞ்சம் விட்டு விட்டு பாட்டு பாடுறது, அப்படி சொல்ற. அதுவும் அப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லுவார்கள். தன் செய் கோலம் என்று, தன் சிவந்த கோலம் என்றுமாம். செய்ங்கிறதுக்கு சிவந்த, செய்ய வாடை அப்படின்னா சிவந்தன்னு ஒரு அர்த்தம். செய்கோலம்னா அந்த கண்களை பத்தி சொல்லும் பொழுது அழகான கண்கள்னு ஒரு அர்த்தம், சிவந்த கண்கள்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தமும் காட்டுறார். சிவந்த கோலம் என்றுமாம். பேதுருவு, பேதுறவு, நெஞ்சு அழிவு. பேதுறவுன்னா நெஞ்சு அழியிறது, அதை பேதுறவுன்னு சொல்லுவார்கள். இது பாசுரத்துக்கான பதவுரை. வீடு வியாக்கியானம். 9ஆம் பாட்டு. பண்டே இடைப்பெண்கள் நடுவே இவன் குழல் ஊதுகிற போது நடுநடுவே தன் ஆற்றாமையாலே சில உக்தி சேர்த்திதங்களை பண்ணான் என்று கொண்டு பாடும் பாட்டை நினைத்து ஒன்றும் தரிக்க மாட்டுகிறேன் என்கிறாள். பராங்குச நாயகி இந்த பாசுரத்தை சொல்லுகிறாள். பண்டே, முன்பே இடைப்பெண்கள் நடுவே, இவன் இடைப்பெண்கள் நடுவிலிருந்து குழல் ஊதும் பொழுது, அப்படி குழல் ஊதுகிற போது நடுநடுவே தன் ஆற்றாமையாலே அவர்களோட கூடணும்னு ஆசை, ஆனா அதுக்கு முன்னாடி இவன் குழல் ஊதின்னு இருக்கான். அப்ப அந்த பிரிவாற்றாமை அவனுக்கு இருக்க, அதனாலே சில உக்தி சேஷ்டிதங்களை பண்ணான் என்று கொண்டு கொஞ்ச நேரம் குழல் ஊதுனா, கொஞ்ச நேரம் ஏதோ வாயில அவனுடைய பிரிவு தெரிகிறபடிக்கு, அவனுக்கு கூடணுங்கிற அந்த ஆசை தெரியும்படிக்கு வார்த்தைகளை சொல்லுவது, ஏதோ ஒரு சேஷ்டிதங்களை பண்ணுவது, இதை பண்ணான் என்று கொண்டு பாடும் பாட்டை இப்படி அவன் பாடுகிறானே அந்த பாட்டு, அதை நினைத்து ஒன்றும் தரிக்க மாட்டேங்கிறேன், அதை நினைத்து பார்த்து நான் ஒண்ணுமே தரிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறாள். வியாக்கியானம். ஊதுமத்தீங்குளர்க்கே உய்யேன் நான், கீழிலவை மிகை என்னும்படி குழலோசையே பாதகம் என்னபடி ஆனபடி. கீழிலவைன்னா முன்னாடி போன பாசனத்துல அந்த குழலோசையோட நிறைய கூட வந்திருக்கு, அதெல்லாம் தேவையில்லை, குழலோசையே போதும் என்னை பாதிப்பதற்கு, என்னை துன்புறுத்துவதற்கு என்று சொல்லுகிறார். இடையிடை அது மொழிந்து, இடையிடை அது மொழிந்துன்னு ஒண்ணு, இடையிடை ஒழிந்துன்னு ஒன்னு அர்த்தம். பிரிந்தேன் ஆற்றேன் என்றார் போல சொல்லுகிற நீச்ச பாஷணங்களை இடையிடையே சொல்லியாய்த்து பாடுவது. இடையிடை அது மொழிந்துன்னா அது மொழிந்து, அது போல நீச்ச பாஷணங்களை மொழிந்து. எது நீச்ச பாஷணம்? ஐயோ உன்னை பிரிஞ்சிட்டேனே, ஐயோ உன்னை பிரிஞ்சு என்னால கஷ்டமா இருக்கே, என்னால ஒண்ணுமே பண்ண முடியவில்லையே என்றெல்லாம் சொல்லுவது. பிரிந்தேன் ஆற்றேன் என்றார் போல சொல்லுகிற நீச்ச பாஷணங்களை, காதல் வார்த்தைகள், அதை இடையிடையே சொல்லியாய்த்து பாடுவது. தாழ்ந்த செயலும் பேச்சும் தன் வாயால் சொல்ல மாட்டாமையாலே அது என்கிறாள். தாழ்ந்த சொல்லும் பேச்சு இவளாலே சொல்ல முடியல, தாழ்ந்த செயலும் பேச்சு இவளாலே சொல்ல முடியல. அவ்வளவு அவன் இந்த காதல் ரசம் தோன்ற சில செயல்களை பண்ணியிருக்கான், அதனாலே அதை அது என்றே சொல்லுகிறாள். எம்பார் இவ்விடத்தே வந்தவாறே மோர் உள்ளதனையும் சோரேயோ, தேசிகரும் கூட பாசுரமிட்டு சொல்ல மாட்டாதே அது என்ன நிற்க, மத்தியஸ்தரான நாம் இதுக்கு என்ன பாசுரமிட்டு சொல்லுவது என்று அருளி செய்தாராம். இது ஒரு அழகான விளக்கம். இது ஏற்கனவே வந்திருக்கு, மோர் உள்ளதனையும் சோரேயோ அப்படிங்கிறது ஏற்கனவே வந்திருக்கு. அது ஒரு கதை கூட சொல்லுவா. அதாவது ஒரு பிள்ளை பசிக்கிறதுன்னு சொல்லி ஒரு மூதாட்டி இடத்துல ஒரு வயசானவர்களிடத்துல கேட்கறான். அந்த பெண்மணியும் சரி கொடுக்குறேன், உனக்கு ஏதோ பிரசாதம் கொடுக்குறேன், என்னிடத்துல கொஞ்சம் பிரசாதம் இருக்கு, ஆனா மோர் இல்லையேன்னு சொல்றான். உடனே என்கிட்ட மோர் இருக்கேன், நான் மோர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் மோரை வச்சுக்கிறான் பக்கத்துல. அவள் ஏதோ ஒரு காப்படி தளிகை பண்ணிருப்பா, அதுல இவ்வளவுதான் பிரசாதம் இருந்திருக்கும். இவனுக்கு முதல்ல 2 கரண்டி போடுறான், 4 கரண்டி போடுறான், அவன் அதை மூரை விட்டு சாப்பிடுறான். இன்னும் கொஞ்சம் போடுங்கிறான். சரி அவள் இன்னும் கொஞ்சம் போடுறா. அதுக்கு பிறகு அவ சொல்றா, என்னிடத்துல பிரசாதம் இல்லையே, உனக்கு மோர் இருக்கிற வரைக்கும் நான் பிரசாதம் போட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறா. அதே போல இங்க சொல்ற மோர் உள்ளதனையும் சோரேயோ, அதாவது இங்கே அவளாலேயே சொல்ல முடியல, பராங்குஷனாகியாலே சொல்ல முடியல. அப்ப நான் என்ன சொல்ல முடியும்? அதுதான் உனக்கு அவளாலேயே சொல்ல முடியாது, என்னாலே எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு என்னிடத்துல சாதமே இல்லையே, அதே போலன்னு வச்சுக்கணும். உன்னிடத்துல மோர் இருக்குங்கன்னா என்னால சாதம் போட்ட முடியுமா என்று அதே போல அர்த்தம் காட்டுறாருங்க. மோர் உள்ளதனையும் சோரேயோ, அதுக்குதான் விளக்கம். தேசிகரும் கூட பாசுரமிட்டு சொல்ல மாட்டாதே அது என்னான்னு இருக்க. தேசிகர்னா இங்க யார்? ஆழ்வார் தான். ஆழ்வார் தான் தேசிகர். ஏன்னா அவருக்கு தான் இங்க என்ன நடக்கிறதுங்கிறது எல்லாம் தெரியுது, வழிகாட்டியா இருக்கக்கூடியவர். அவராலேயே இங்க பாசுரமிட்டு சொல்ல மாட்டாதே அது என்று சொல்ல, இதுக்கு நாம் என்ன விளக்கம் சொல்ல முடியும்? ஏன்னா நம்மள இங்க ஏன் விளக்கம், அவரும் இங்க விளக்கம் சொல்லல. அதுக்கு பெருசா அதுங்கிறதுக்கு ஒரு 1/2 பக்கம் விளக்கம் சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லல. ஏங்கிறதுக்கு எம்பாருடைய வார்த்தையை வச்சு சொல்லிடுறார். அவரே எம்பாரே இப்படி சொல்லிட்டார், நாம் என்ன சொல்றது இதுக்கு என்று சொல்லுகிறார். அதாவது மத்தியஸ்தரான நாம், மத்தியஸ்தர்னா இதெல்லாம் நம்ம ஏதோ வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கோம்,
நமக்கு என்ன அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கா, ஆழ்வார் அளவுக்கு அனுபவம் இருக்கா? ஆனா அதுக்கு நம்ம சம்சாரியும் கிடையாது, மத்தியஸ்தரா இருக்கும். ஆழ்வார் இடத்துல பக்தி இருக்கு, ஆழ்வார் சொல்றதை கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்ம சம்சாரியும் கிடையாது, மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய நாம் இதுக்கு என்ன பாசனம் விட்டு சொல்வது என்று அருளி செய்தாராம். இது ஒரு அர்த்தம். அன்றைக்கே அது ஒழிந்துன்னா அது தவிர்ந்து என்னவுமாம். அதாவது நடுவே பாடுகிற பாட்டை விட்டு என்னவுமாம். நடுவே பாட்டை நிறுத்துறான், அது ஒழிந்துன்னா அதை பாட்டை நிறுத்திட்டு மேலே அவன் ஏதோ ஒரு காரியங்களை பண்றான், உக்திகள் சேஷ்டித்தங்கள் அதை பண்ணுகிறான்னு அர்த்தம். தன் செய்கோல தனக்குத்தானே ஆபரணமாய் தன் கருத்தை அவர்களுக்கு அறிவிக்க வல்ல திருக்கண்கள். அந்த கண்கள் எப்படி இருக்கு? தனக்கே அது ஆபரணமா இருக்கு. கண்ணுக்கு தனியா ஆபரணம் இல்லை, அதுவே ஆபரணமா இருக்கு. அதுதான் கோலம்ங்கிறதுக்கு அடையாளம், விளக்கம், அழகு, ஆபரணம். அப்படி தனக்கு தானே ஆபரணமாய் தன் கருத்தை அவர்களுக்கு அறிவிக்க வல்ல திருக்கண்கள். தன்னுடைய கருத்தை போய் அந்த கோபிகைகளுக்கு சொல்லக்கூடிய திருக்கண்கள். நெஞ்சில் மரத்தாலே கிட்டக்கடவோம் அல்லோம் என்று இருக்கிற பெண்களுடைய காலை சென்று பிடியான் இருக்கும் கண்கள் என்கை. நெஞ்சில் மரத்தாலே, அதாவது நெஞ்சில் மரம்னா கோபம், இவனிடத்தில் இருக்கக்கூடிய கோபம். அதனாலே கிட்ட கடவோம் அல்லோம் என்றிருக்கிற பெண்கள், அவனிடத்தில் நான் போகக்கூடாது என்றிருக்கக்கூடிய பெண்களுடைய காலை சென்று பிடியான் இருக்கும் கண்கள். அந்த பெண்களுடைய காலவே பிடிக்கிறது, அப்படிப்பட்ட கண்கள். ரொம்ப அழகான விளக்கம் சொல்றேன். நம்பிமூத்த பிரான் செய்தவற்றை அடைய செய்யாமல் இருக்கும் ஆய்த்து. கண்ணனுக்கும் கோபிகளுக்கும் சண்டை வந்தா இவர் தான் சமாதானம் பண்ணுவார். போய் எப்ப பார்த்தாலும் போய் பேசி, அதெல்லாம் இல்லை, கண்ணனுக்கு உங்க இடத்துல ஆசை இருக்கு, நீங்க வாங்கோ, கண்ணனோட வந்து அனுபவிங்கோள் என்று சொல்லக்கூடியவர். அப்படி அவர் பண்ணக்கூடிய காரியத்தை எல்லாம் இந்த கண்கள் செய்கின்றன. குலதுதிகையிலே மீண்டு வார்த்தை சொல்ல ஒண்ணாமையாலே வாக் வியாபாரத்தை இரட்டுக்கொள்ளா நிற்குமாய்த்து. குலதூதிகையிலே மீண்டு, அதாவது இப்போ எம்பெருமானுடைய வாய் எதுல ஈடுபட்டிருக்கு? குழல் ஈடுபட்டிருக்கு. அதனால பேச முடியல. அதனால என்ன பண்றது? குழலானது அவனுடைய பேச்சை ஏறிட்டுக் கொள்கிறது. ஏறிட்டுக் கொள்றது. அது என்ன பண்றது? அந்த குழல் ஓசையினாலே அவனுடைய என்ன பேச்சுங்கிறது அது அப்படியே தெரியப்படுத்துறதுங்கிற. அப்படி ஒண்ணாமையாலே வாக் வியாபாரத்தை இரட்டுக் கொள்ளா நிற்குமாய்த்து. இந்த வாக்கினுடைய செயலையும் இந்த குழல் ஓசையை ஏறிட்டுக் கொள்கிறது. பேச்சால் பிறக்கும் ஸ்பஷ்டத்தை நோக்காலே குழலிலே குழல்னு மாத்தி சொல்லிட்டேன். கண்ணானது, கண்ணானது என்ன பண்றது? வாய் குழல் உதறதுல காரியமா இருக்கு. அதனால கண் என்ன பண்றது? பேச்சினுடைய அந்த வாக்கினுடைய செயலை கண் எடுத்துக்கொள்கிறது. அதனால என்ன பண்றது? பேச்சால் பிறக்கும் ஸ்பஷ்டத்தை நோக்காலே பிறக்கை. பேச்சால என்ன ஸ்பஷ்டமா என்ன தெரியப்படுத்துறானோ அதை நோக்க அந்த கண் நோக்கே தெரியப்படுத்துகிறது. தூமொழி இசைகள் கொண்டொன்று நோக்கி அழகிய பேச்சோடே கூடின இசைகளாலே. தூமொழி இசைகள் அழகிய பேச்சோடே கூடின இசைகளாலே கண்ணாலே நோக்கி ஈடுபடுத்துமா போல ஈடுபடுத்தி. கண்ணாலே நோக்கி எப்படி ஈடுபடுத்துகிறானோ அதே போல அந்த இசையாலையும் ஈடுபடுத்துகிறான். இசையோடே கூட செய்தேயும் இயலும் தெரிந்திருக்கு. அதாவது இசையோட தான் அந்த குலதோசையே இசையா தான் இருக்கு. ஆனா அதுல இயல்னா அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதுவும் தெரியுது, உரைநடையும் தெரியுது, அதுல இசையும் தெரியுது. இயலும் தெரிந்திருக்கை. வாக் விவகாரமும் நேத்திரவிருத்தியும் மாறாடினபடி. வாக் விவகாரம் நேத்திரவிருத்தி. வாக்கு என்ன பண்ணும்? பேசும். பார்வை பார்க்கும். இங்க மாறிடுத்து. பார்வையானது வாக்கினுடைய செயலை எடுத்துக்கொள்கிறது. பேதிரு முகம் செய்து நொந்து கேட்கிறவர்களிலும் தன் செவி அனித்தாகையாலே. கேட்கிறவருடைய காது கொஞ்சம் தள்ளி இருக்கு அவனுக்கு, ஆனா அவனுடைய காது அவனுக்கு பக்கத்திலே இருக்கு, அந்த குழலோசைக்கு பக்கத்திலே இருக்கு. அதனாலே தன் செவி அனித்தாகையாலே நாம் ஈடுபடுகிறபடி கண்டால் அபலைகளானவர்கள் ஏன் படுகிறார்களோ என்று மிகவும் வந்து அவனுக்கே தோணெடுத்து. நாமே இவ்வளவு இந்த பாட்டை கேட்டா, இந்த குழலோசையை கேட்டா இவ்வளவு நன்னா இருக்கு நமக்கே, இந்த அபலைகள் எவ்வளவு ஈடுபடுவார்கள் என்று மிகவும் வந்து அது மேல விளக்கிறார். வண்ணெஞ்சரான நம்மை வருத்தினபடி கண்டால் அவலைகள் என்படுகிறார்களோ என்று மிகவும் நோவுபட்டான். அவனே கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டானான். வண்ணெஞ்சரான நாமே கடினமான நெஞ்சை உடைய, கடியன் கொடியன் அடியமானா பார்த்திருக்கோமே, நாம் வன் நெஞ்சை உடையவர், நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருந்தா அவர்கள்லாம் ரொம்ப மிருது சுபாவம், அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்று அவனும் நோவுபட்டான். பேதை நெஞ்சரவு அறப்பாடும் பாட்டை.
பேதை நெஞ்சரவு அறப்படும் பாட்டை, பெண்களுடைய நெஞ்சு ஊடலை, நெஞ்சு அரவுங்கிறது நெஞ்சு ஊடல், நெஞ்சிலே கூடிய ஊடலை மறந்து பொருந்தும்படி பாடுகிற பாட்டை. இப்ப இதெல்லாம் கேட்டு அவர்களுக்கு என்ன ஆயிடுறது, ஓ இவ்வளவு நன்னா கண்ணன் தன்னுடைய விஷயத்தை தெரியப்படுத்துறானே, அவனுக்கு நம்ம மேல ரொம்ப அன்பு இருக்கு என்று அவர்கள் தங்களுடைய கோபத்தை விட்டு எம்பெருமானிடத்துல கண்ணனிடத்தில் சேருகிறார்கள். ஆதுமொன்று அருகிலம் அம்மா அம்மா, அது பாதகமாகிறபடி எனக்கு ஒன்றும் தெரிகிறதில்லை, என்ன பாதிக்கிறது, ஆனா அது கூட எனக்கு தெரியாம நான் அதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அம்மா அம்மா, பூசல் ரொம்ப கஷ்டம். மாலையும் வந்தது, மிகவும் பாதகமாம்படி சந்தியையும் வந்தது, நமக்கு மிகவும் பாதிப்பு ஏற்படும்படிக்கு சந்தியை பொழுதும் சந்தியா காலமும் வந்துவிட்டது. இனி இருந்து கிளேசிக்க வேண்டாதபடி இது முடித்தே விடும் போலே இருந்தது. சரி, இனிமே நாம இருந்து இங்க கஷ்டப்பட வேண்டாதபடிக்கு ஒருவேளை இந்த குலதோசையே நம்மை முடித்து விடும் போல இருக்கிறது. இந்த சந்தியா காலத்திலே மாயன் வாரான், தன்னை பிரிந்தார் லஜ்ஜிக்கும்படி தானே இளவாளனாய் வந்து கால் பிடிக்கும் ஆச்சரியபூதன் வருகிறனன். தன்னை பிரிந்தார் லஜ்ஜிக்கும்படி தானே இளவாளனாய் வந்து கால் பிடிக்கும் ஆச்சரியபூதன். அவனை யாராவது பிரிச்சுட்டான்னா அவர்களுக்கு வெக்கப்படும்படிக்கு, அவர்களுடைய வெக்கம் ஏற்படும், இவன் போய் அவர்களுடைய காலை பிடிக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் என் விஷயத்துல வரவே இல்லையே. எங்கே பார்த்தோம்னா இப்பதானே கோபிகைகள் விஷயத்துல பார்த்தோம். இந்த கோபிகைகளுடைய மனசை எப்படியோ மாற்றுறதுக்காக அந்த குலதோசையை காட்டி கண்ணை காட்டி எப்படியோ அவன் அவர்களுடைய கலந்தானே, அப்படிப்பட்டவன் என் விஷயத்திலே வராமல் இருக்கிறானே என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இது 9ஆம் பாசுரம். ஊதுமத் தீங்குழற்கே உய்யேன்னான் அதுமொழிந்து இடையிடை தன்செய் கோல தூதுசெய் கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி பேதிருமுகம் செய்து நொந்து பேதை நெஞ்சர அறப்பாடும் பாட்டை யாது முன் அருகிலம் அம்மா அம்மா மாலையும் வந்தது மாயன் வாரான். இந்த பாசுரம். அடுத்தது 10ஆம் பாசுரம். மாலையும் வந்தது மாயன் வாரான் மாமணி புலம்ப வல்லேர் அணைந்த கோலனன் நாகுகள் உகழுமாதோ கொடியன குழல்களும் குளருமாதோ வாலொளி வளர்முல்லை கருமுகைகள் மல்லிகை அலம்பி வண்டாளுமாலோ வேலையும் விசும்பில் விண்டலரும் ஆலோ என் சொல்லி உய்வன் இங்கு அவனை விட்டே, எப்படி எனக்கு உஜ்ஜீவனம் கிடைக்க போகுது என்று இந்த பாசுரத்தை கேட்கிறார். எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆண் மாடுகள் பெண் மாடுகளை தேடி போய் கூடிக்கொண்டிருக்கின்றன. இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக துன்புறுத்துகின்றன. அதே போல கடல் அலையானது ஆகாசத்தை போய் அடிக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நான் எப்படி இதிலிருந்து தப்பித்து உஜ்ஜீவனம் அடையப் போகிறேன் என்று இந்த பாசுரத்திலே கேட்கிறாள். பதவுரை. அனந்தரம் ஆச்சரியபூதனானவன் வந்திலன் பாதகங்கள் நலியான் என்றது, இனி எங்கே உஜ்ஜீவிப்பேன் என்கிறாள். ஆச்சரியபூதனான எம்பெருமான் அவன் வரவில்லை. பாதகங்கள் நலியான் என்றன, துன்புறுத்தக்கூடிய அந்த பதார்த்தங்கள் எல்லாம் என்னை துன்புறுத்துகின்றன, இனி எங்கே உஜ்ஜீவிப்பேன், நான் இனிமே எங்கே வாழப்போகிறேன் என்கிறாள். மாலையும் வந்தது, வருவதாக அவன் குறித்து போன மாலை காலமும் வந்தது. அவன் சொல்லிட்டு போனான், மாலை நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனான். அந்த மாலை பொழுதும் வந்துவிட்டது. மாயன் தன் சந்நிதியால் எல்லாம் அனுகூலிக்கும்படியான ஆச்சரியத்தை உடையவன். மாயன் ஏன் சொல்றான்னா, அவன் வந்துட்டானா இதெல்லாம் எனக்கு அனுகூலம் ஆயிடும். இப்ப இதெல்லாம் பிரதிகூலமா இருக்கும், அதெல்லாம் இப்ப அனுகூலம் ஆகிடும். அப்படிப்பட்ட அந்த ஆச்சரியத்தை உடையவன் வாரான், வருகிறன், அவன் வரவில்லை. மாமணி பெரிய மணிகள் புலம்ப துவனிக்கும்படி வல் பெருமிடுக்கனான மிகவும் பலம் வாய்ந்ததான ஏறுகள் அணைந்த கோலம் தர்சனீயமான வடிவை உடையவாய் நல் ஏறுகளோடு கலந்த உகப்பை உடைத்தான நாகுகள் ஆனவை. ஆண்மாடு பெண்மாடு, ஏறுன்னு ஆண்மாடு, நாகுன்னா பெண்மாடு. அப்படிப்பட்ட அவைகள் உகழும் பிரீத்தி பிரகர்ஷத்தாலே சசம்பிரம சஞ்சாரத்தை பண்ணான் என்ன, துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்கு. எதனாலே? இந்த ஆண் நாகுகளும் பெண் நாகுகளும் ஆண் ஏறுகளும் பெண் நாகுகளும் கலந்ததனாலே ரொம்ப ஆனந்தமாக இருக்கின்றன. குழல்களும் பசுக்கள் குவிகைக்காக பலவிடத்திலும் ஊதின குழல்களானவை அவன் குழல் தோசையை ஸ்மரிப்பித்து கொடியன அசஹ்யமாம்படி குழலும் அனக்ஷர ரசமாக துவனியான் என்றன. மாலை வேலைங்கிறதுனால எல்லா இடையர்களும் புல்லாங்குழலை ஊத தொடங்குகிறார்கள். ஏன்னா எல்லா மாடுகளும் ஒன்னா சேரணுமே.
அதனாலே அவர்கள் ஊத அது எப்படி இருக்கான், எனக்கு அசக்கியமாம்படினா பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு அனக்ஷர ரசமாக, என்ன அக்ஷரம்னே புரியல, ஏதோ எல்லாம் சேர்ந்து ஊன்னு ஊதின்னு இருக்கா, அப்படி துவனியான் என்றன. வால் வெளுத்த ஒளி, ஒளியை உடைத்தான வளர் கொடியானது மிகா நிற்கிற முல்லை, முல்லை புஷ்பம், கருமுகை, கருமுகை புஷ்பம், மல்லிகைகள், மல்லிகைகளை அலம்பி அவகாசித்து வண்டு, வண்டுகளானவை சப்தியான் என்றன. அந்த வண்டுகள் எல்லாம் இந்த புஷ்பங்களுக்குள்ளே போய் நன்றாக முழுகி அதில் எப்படி தேனை குடித்த பிறகு பெருசா ரீங்காரம் பண்ணுகின்றன. வேலை, வேலையும் சமுத்திரமும் நிசும்பில் ஆகாசத்திலே கிட்டி விண்டலரும் வாய்விட்டு கூப்பிடான் என்னென்ன, அவைகளும் அப்படியே பெரிய ஓசையை எழுப்புகின்றன. இங்கு இவ்வளவில் அவனை விட்டு, அவனை பிரிந்து என் சொல்லி எத்தை சொல்லி உய்வன் உஜ்ஜீவிப்பேன், அவனை பிரிந்திருக்கும் பொழுது எப்படி நான் வாழ்வேன் என்று இந்த பாசுரத்திலே கேட்கிறாள். 10ஆம் பாட்டு. வருவதாக சொன்ன காலம் வந்திருக்க, வருவதாக சொன்ன காலம் வந்திருக்க, கண்ணன் சொல்லிட்டு போயிருந்தான் இந்த காலத்திலே வருவேன் என்று சொல்லிட்டு போயிருந்தான், அந்த காலம் வந்துடுத்து, அவன் வருகிறான், அவன் வரலையே, பாதகங்களுடைய சந்நிதியில் அவனை ஒழிய தரிப்பது எங்கே என்கிறாள். இப்படி நம்மை பாதிக்கக்கூடிய பதார்த்தங்களுடைய சந்நிதியிலே, அதனுடைய இருப்பிலே அவனை பிரிந்து நாம் எங்கே தரிக்க முடியும் என்கிறாள் என்று சொல்லுகிறாள். மாலையும் வந்தது மாயன் வாரான், மாலையும் மாலையும் கூட பிணைத்து விட்டாள் போலே காணும். ரசோக்தி, அதாவது ரொம்ப அனுபவிச்சு நம்பிள்ளை சொல்றார். மால்ங்கிறது எம்பெருமான், மாலைங்கிறது சாயந்தர வேலை, ரெண்டுத்தையும் சேர்த்து காய்ப்போம், ரெண்டுத்தையும் சேர்த்து எதிர்பார்க்கிறாள் அவள். ஆனா அதுல நடக்கவில்லை. அது மாலையும் மாலையும் கூட பிணைத்து விட்டாள் போலே காணும், ரெண்டு சேர்த்துட்டா போல இருக்கு, ரெண்டு சேர்த்து எதிர்பார்க்கிறாள், ஆனா அவளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. வருவதாக குறித்து போன காலம் வந்தது, அவன்தான் வருகிறான். மாலை வந்துவிட்டது, மால் வரவில்லை. அவனை காணவே பிரதிகூலம் எல்லாம் அனுகூலமாக தோற்றுமேவே. அவனை பார்த்துட்டா எதெல்லாம் இப்ப பிரதிகூலமா இருக்கோ அதெல்லாம் அனுகூலம் ஆகிவிடும். ஆனா அது இவளுக்கு நடக்க மாட்டேன் என்கிறது. மாமணி புலம்ப, பெருத்த மணி துவனிக்க, மாமணினா பெரிய மணி, அது துவனிக்க, அது ஓசைப்படுத்த. வல்லேருன்னு தொடங்கி சொல்ற. நாகு கை புகுந்தால் அல்லது மீளாதாய்த்து, நாகோட சேர்ந்தாதான் அந்த ஏருக்கு சந்தோஷமே ஏற்படும், இல்லைன்னா அது திரும்ப போகவே போகாது. அபிமதம் கைப்புகுந்தால் அல்லது மீளாத ஏறுகளோட கலந்த தர்சனீயமான ஸ்நேகத்தை உடைய நாகுகள். ஏறுகள் எப்படி இருக்கு, அபிமதம் கைப்புகுந்தால் அல்லது மீளாதது, தன்னுடைய அந்த பிடித்த நாகு பெண் பசு அதோட கலக்கலன்னா இதாலே போகவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஏறுகளோட தர்சனீயமான ஸ்நேகத்தை உடைய நாகுகள், அழகான காதலை உடைய நாகுகள். அந்த பெண் பசுவுக்கும் அது காதல் இருக்கு, அப்படிப்பட்ட நாகுகள். அந்த சம்ஸ்லேஷத்தால் உண்டான ஹர்ஷத்தாலே, அவைகள் ரெண்டுத்துக்கும் சம்ஸ்லேஷம் நடந்தது, கூடினது. அதனாலே ஒரு ஹர்ஷம், ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. அதனாலே சசம்பிரம விருத்திகள் பண்ணான் என்றன. சசம்பிரம விருத்திகள்னா விருத்தினா செயல்கள், சசம்பிரமம்னா ரொம்ப உற்சாகமாக ஆனந்தமாக அப்படி பண்ணான் என்றன. நான் சோகத்தோட இருந்தேன், இவை ஹர்ஷத்துக்கு போக்குவிடான் என்றன. நான் இப்போ சோகத்தினாலே அழுது கொண்டிருக்கிறேன், இவைகள் ஆனந்தத்தினாலே கத்திக் கொண்டிருக்கின்றன. பின்னை அவன் செய்ததென் என்னில், அப்ப அவன் என்ன பண்ணினா என்றால், அவன் இன்னமும் வரவுக்கு கிருஷி பண்ணான் என்றான். அவன் என்ன பண்ணினான்னா, அவன் இன்னும் வரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான், இன்னும் வரணும். சில பேர் சொல்லுவா, இதோ வந்துட்டு இருக்கார், நாமே 2 பேர் ஏதாவது பேசி வச்சுட்டு இருப்போம், இந்த கோயிலுக்கு இத்தனை மணிக்கு வரலாம் அப்படின்ட்டு. நமக்கு ஏதோ கொஞ்சம் காரியம் வந்திருக்கும், அவர் அங்கேருந்து தொலைபேசி அடிச்சுட்டே இருப்பார், எங்க வரீரா, இதோ இப்போ வந்துட்டேன், இப்பதான் அந்த பாலத்தை கடந்துட்டேன், இதோ இங்க அம்மா மண்டபம் வந்துட்டேன். நம்ம இன்னும் அங்க இருந்திருப்போம், 1 மணி நேரம் தள்ளி இருப்போம், சொல்றதுக்கு என்ன பெரிய எல்லாம் சொல்லுவா, அதோ வந்துட்டேன், இங்க பக்கத்துல அம்மா மண்டபம் வந்துட்டேன், ஒரே நிறைய வண்டியா இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றது, அது வரைக்கும் சொல்ல மாட்டா, அப்படியே சொல்றது. அது போல அவன் என்ன பண்ணிருக்கான், இன்னமும் வரவுக்கு கிருஷி பண்ணான் என்றான். இன்னும் வரத்துக்கு அவன் முயற்சி பண்ணிட்டே இருக்கான். கொடியன என்று தொடங்கி மேலே சொல்கிறார். தூர போன பசுக்களை ஓரிடத்திலே திரட்டுகைக்காக அங்குமிங்கும் சிதறின இடையரடைய திரண்டு எல்லாரும் ஒக்க குழல்களை வாங்கி சந்தியா சமயத்திலே தங்கள் வரவை ஊர் அறியும்படியாகவும் பெண்கள் நெஞ்சில் மரம் அரும்படியாகவும்
எழுத்தும் சொல்லும் பொருளும் தெரியாதபடி ஒன்றாக விரவி எழும்படி ஊதுவது ஒரு குழலோசை உண்டு. ஒரு குழலோசை இருக்கு. என்ன குழலோசைன்னா எல்லாரும் சேர்ந்து உதவக்கூடிய ஒரு குழலோசை. அது எப்போ ஊதுவார்கள்? அது சொல்றார். தூரப்போன பசுக்களை ஓரிடத்திலே திரட்டுகைக்காக. முதல் குறிக்கோள் என்ன? எங்கேயோ தூரப்போன பசுக்கள் அவைகளை பக்கத்துல கொண்டு வரணும். முதல் காரியம் அதுதான். அதை பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த பசுக்கள் எல்லாம் வந்த பிறகு அந்த திரட்டுகைக்காக அங்கும் இங்கும் சிதறின இடையர். முதல்ல அந்த இடையர்களே ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருக்கா. இவன் ஒரு மரத்தடியில படுத்துட்டு இருப்பான், இன்னொருத்தன் அங்க ஒரு ஏதோ ஒரு பொய்கை இருக்கும், அதுல போய் ஜலம் குடிக்கலான்னு போயிருப்பான். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காரியம் பண்ணிட்டு சிதறி போயிருப்பா. அவர்கள் எல்லாம் முதல்ல திரண்டு அதுக்கு மேல எல்லாரும் மொக்க குழல்களை வாங்கி, எல்லாரும் ஒரே சமயத்துல குழல்களை வாங்கி தங்களுடைய புல்லாங்குழல்களை வாங்கி அதை எடுத்து, வாங்கினா எடுத்துன்னு அர்த்தம், எடுத்து சந்தியா சமயத்திலே தங்கள் வரவை ஊரறியும்படியாகும். இங்க இருந்து அவர்கள் ஊதினார்கள்னா அது ஊர் வரைக்கும் கேட்குமா. சந்தியா சமயத்திலே அவர்கள் வரப்போகிறார்கள் ஊர் அறியும்படியாகவும், பெண்கள் நெஞ்சில் மரம் அரும்படியாகவும். பெண்களுடைய நெஞ்சிலே அவர்கள்லாம் கொஞ்சம் கோபமா இருக்கா, இல்ல பயத்தோட இருக்கா, எங்க வரலையேன்னு காத்துட்டு இருக்கா. அந்த கோபம் பயம் அவைகள் எல்லாம் போகும்படியாகவும், எழுத்தும் சொல்லும் பொருளும் தெரியாதபடி இவர்கள் ஊதரால் அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குமானா ஒன்னும் அர்த்தமே இருக்காது. அப்படி அர்த்தம் தெரியாதபடிக்கு ஒன்றாக விரவி எழும்படி, ஒன்னா அந்த ஓசை சேர்ந்து எழுகிறது. அப்படி எழும்படி ஊதுவது ஒரு குழலோசை உண்டு. அது பாதகமாக நின்றதாயிற்று. அது இப்போ பராங்குஷன் ஆயிடுச்சு, பாதகமா இருக்க. திரும்ப கண்ணன் வருவதை ஞாபகப்படுத்துறது, அவன் வரவில்லை, அதனால் அது பாதகமாக இருக்கிறது. வாலொழி என்று தொடங்கி சொல்றார். மிக்க ஒளியை உடைத்தாய் கண்டவிடமெங்கும் தானே ஆம்படி படர்ந்த முல்லை, அப்படி இருக்கிற கருமுகை மல்லிகை இவற்றிலே புக்க மதுமானம் பண்ணி அலைகிற. அந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்ல ஒளி படைத்த புஷ்பங்கள், முல்லை புஷ்பம், கருமுகை புஷ்பம், மல்லிகை புஷ்பம், எல்லா இடமும் பறந்திருக்கக்கூடிய அந்த கொடியிலே நன்றாக படர்ந்திருக்கக்கூடிய முல்லை, கருமுகை, மல்லிகை போன்றவைகள் இவற்றிலே புக்கு மதுபானம் பண்ணி அலைகிற. இந்த வண்டுகள் எல்லாம் எல்லா புஷ்பத்துக்குள்ளேயும் போய் அதிலே கூட தேனை பானம் பண்ணி அலைகிற ஆலிக்கிற வண்டுகளானவை. ஆலிக்கிறன ஓசை பண்ணக்கூடிய, ரீங்காரம் பண்ணக்கூடிய வண்டுகளானவை சசம்பிரம நிறுத்தம் பண்ணான் என்றன. அவைகள் நன்றாக நாட்டியம் ஆடுகின்றன. அப்படியே ரொம்ப தேனை பருகினா மதுவை பருகினா என்ன ஆகும், அவ்வளவுதான், எல்லாம் நாட்டியம் ஆடுறார். அப்படி நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கின்றன. திரியக்குகளானவை சம்ஸ்லேஷத்தால் வந்த ஹர்ஷத்துக்கு போக்குவிட்டு கழிப்பனவும் சசம்பிரம நிறுத்தம் பண்ணுமவையும் ஆகான் என்றன. திரியக்குகள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திரியக்குகளே என்ன பண்றா? திரியக்குகள்னா மிருகங்கள், இந்த பூச்சிகள், பட்சிகள் எல்லாம். அது கூட என்ன பண்றனாமா, ஒரு பக்கத்துல பார்த்தா அந்த ஏறுகளும் நாகுகளும் இஷ்டத்துக்கு கழித்து கொண்டிருக்கின்றன. இந்த பக்கம் இந்த வண்டுகள் எல்லாம் ஆனந்தமாக தேனை பருகி ரீங்காரம் பண்ணி கொண்டிருக்கின்றன. இப்படி எல்லாம் இருக்கின்றன. வேலையும் கடலும் ஆகாசத்திலே நின்று கூப்பிடான் என்றது. இந்த கடல் கூட என்ன பண்றதா, ஆகாசத்தளவுக்கு உயர்ந்து இந்த மாலை வேளையிலே கொஞ்சம் அலை அதிகமா இருக்கும்னு சொல்வார்கள். அப்படி அது கூப்பிடான் என்றது, கதறுகிறது. சம்ஸ்லேஷ மத்தியத்திலே தைரிய பங்கம் பிறந்து கூப்பிடும்படிக்கு ஸ்மாரகமாய் நலியான் என்றது. இதனால என்ன கஷ்டம்னா, இவளுக்கு இந்த வேலை, அதாவது அலை ஓசப்படுத்துனா என்ன கஷ்டம்னா அதை காட்டுறாங்க. சம்ஸ்லேஷ மத்தியத்திலே கண்ணனும் பராங்குஷனையும் கலந்திருக்கும் பொழுது தைரிய பங்கம் பிறந்து திடீர்னு ஒரு பயம் ஏற்படும். ரொம்ப ஆனந்தமா கலவி இருக்கும் பொழுது ஒரு பயம் ஏற்படும். அதனாலே ஒரு கூப்பிடு பண்ணுவார்களாம், ஒரு கூக்குரல் பண்ணுவார்களாம். அதை ஞாபகப்படுத்துவதாக இவளுக்கு இருக்கிறது. அதனால் அதுவும் நலியான் என்றது. இங்கு அவனை விட்டு என் சொல்லி உய்வன். பாதக பதார்த்தங்களின் நடுவே அவனை ஒழிய எதை சொல்லி உஜ்ஜீவிப்பது? இப்படி பாதக பதார்த்தங்களுக்கு நடுவிலே நான் இருக்கும் பொழுது நான் எதை சொல்லி உஜ்ஜீவனம் அடைவது? எப்படி சீதா பிராட்டி ராட்சசிகளுக்கு மத்தியில இருந்தபோது எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள், அதே போல எனக்கு இருக்கிறது. இவை மேன்மேலென நலியான் என்றன. அவனோ வந்திலன். நான் உஜ்ஜீவிக்க என்று ஒன்று உண்டோ, முடிந்தேன் என்றபடி. இதுக்கு மேல நான் உஜ்ஜீவிக்கிறதுங்கிறதே கிடையாது, முடிந்தே விட்டேன். இவைகளோ என்னை மேன்மேலே நலிகின்றன, அவனோ வரவில்லை. அப்ப இனிமே எனக்கு என்ன உஜ்ஜீவனம்? உஜ்ஜீவனமே இல்லை என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இது 10ஆம் பாசுரம். மாலையும் வந்தது மாயன் வாரான் மாமணி புலம்ப வல்லேர் அணைந்த கோலனன் நாகுகள் உகழுமாலோ கொடியன குழல்களும் குளருமாலோ வாலொளி வளர்முல்லை கருமுகைகள் மல்லிகை அலம்பி வண்டு ஆளுமாலோ வேலையும் விசும்பில் வெண்டு அலருமாலோ என் சொல்லி ஒய்வன் இங்கு அவனை விட்டே. இந்த பாசுரம் கடைசியாக 11ஆம் பாசுரம். இந்த பதிகத்தினுடைய சாற்று பாசுரம், பல பாசுரம்.
அவனை விட்டு அகன்றுயிர் ஆற்ற இல்லா அணியழை ஆய்ச்சியர் மாலை பூசல். அவனை விட்டு அகல்வதற்கே இறங்கி அணிகுருகூர் சடகோபன் மாறன். அவனை உண்டு உமிழ்ந்தவன் மேல் உரைத்த ஆயிரத்துள் இவை பத்தும் கொண்டு அவனியுள் அலற்றி நின்று உய்மின் தொண்டீர் அச்சொன்ன மாலை நன்றி தொழுதே. இந்த எம்பெருமானோட கலக்க வேண்டும் என்று ஆசை இருக்கக்கூடியவர்களே, தொண்டீர்னா சபல புத்தி உள்ளவர்களே என்று அழைக்கிறார் பராமசனாகி. இப்ப நம்மாழ்வாரா ஆயிடுவார் 11வது பாசுரத்துல அழைத்து சொல்லுகிறார். அப்படி உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் அந்த எம்பெருமானையே அழையுங்கள், அவன் உங்களுக்கு அந்த சம்ஸ்லேஷத்தை கொடுப்பான். இந்த 10 பாசுரங்களை சொன்னால் உங்களுக்கு அந்த பகவத் கைக்கரியம், அந்த பகவத் சம்ஸ்லேஷமானது கிடைக்கும், எம்பெருமானோட கூடலாம் என்று பகவத் சம்ஸ்லேஷத்தையே இந்த பதிகத்துக்கு பலமாக அருளி செய்கிறார். பதவுரை அனந்தரம் இத்திருவாய்மொழிக்கு பலமாக பகவத் சம்ஸ்லேஷத்தை அருளி செய்கிறார். இந்த திருவாய்மொழிக்கு எது பலம்? பகவானோட கூடுவது என்று காட்டுகிறார். அவனை விட்டு அகன்று அதிசயித்த போக்கியனான கிருஷ்ணனை விட்டு அகன்று. அவன்னா இங்க யாரு? மிக மிக இனிமையுடையவரான கிருஷ்ணன். அவனை விட்டு அகன்று உயிர் ஆற்றையில்லா பிராணதாரணம் பண்ண மாட்டாதே இருப்பாராய். கண்ணனை பிரிந்து தங்களுடைய உயிரையே தரித்துக் கொள்ள முடியாமல் இருப்பவர்கள், அப்படிப்பட்டவர்களாய் அணியிழை அவன் வரவைக்கீடாக அணியப்பட்ட ஆபரணங்களை உடையரான, அவன் வராங்கத்துக்காக அழகா தங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஆபரணங்களை உடையவர்கள், அப்படிப்பட்டவர்களான ஆய்ச்சியர் கோபிமார் மாலை காலத்தில் பூசல் அவன் வரவு காணாமல் கூப்பிட்டபடியை, பூசல்னா கதறி அழைப்பது, இந்த கஷ்டத்தை வெளியிடுவது, அப்படி கூப்பிட்டபடியை அவனை விட்டு அகல்வதற்கே, அவனை விட்டு அகன்றிருக்கை நிமித்தமாக, இதுக்கு மேல அவனோட கூடியிருக்கிறதுல நமக்கு பாக்கியமே இல்லை, அதான் முடிஞ்சே போயிடலாம் என்று அவனை விட்டு அகன்றிருக்கை நிமித்தமாக இறங்கி நோவுபட்டு அணிகுருகூர் அழகிய திருநகரிக்கு நிர்வாகரான சடகோபன் மாறன் ஆழ்வார் ஆனவர். அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார் இனிமே அவனோட கூட முடியாதுங்கிறத புரிஞ்சுட்டு சரி நாம முடிந்தே போய்விடலாம், அவனிட்டு பிரிந்து விடலாம் என்று மிகவும் வருத்தப்பட்டு அருளி செய்த நம்மாழ்வார் அவனி பூமியை உண்டு பிரளயம் கொள்ளாமல் உண்டு உமிழ்ந்தவன் மேல், உமிழ்ந்தவன் விஷயமாக, இந்த பூமியை உண்டு உமிழ்ந்தானே அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமான் விஷயமாக உரைத்த அருளி செய்த ஆயிரத்துள் இவை பத்தும் கொண்டு, 1000 பாசுரங்களுக்குள்ளே இந்த 10 பாசுரங்களை கொண்டு அவனியுள் பூமிக்குள்ளே மலற்றி நின்று பிரீத்தியாலே திரளாக கூப்பிட்டு நின்று, இந்த 10 பாசுரங்களை இந்த பூமிக்குள்ளே அப்படியே பிரீத்தியாலே, அலற்றினா பிரீத்தியாலே கூப்பிடுவது, திரளாக கூப்பிட்டு நின்று தொண்டீர் அனுபவ சாபலத்தை உடையவர்களே. தொண்டீர்னா இந்த இடத்துல அந்த பகவானை அனுபவிக்க வேண்டும் என்று சாபலத்தை உடையவர்களே, அந்த ஆசையை உடையவர்களே, அச்சொன்ன மாலை அங்கு சொன்ன ஆசிரித்த வியாமுக்தனான கிருஷ்ணனை, இந்த 10 பாசுரங்களிலே சொன்ன அடியார்களிடத்திலே அன்புடைய மிகவும் காதலை உடைய கிருஷ்ணனை நன்னி தொழுது கிட்டி தொழுது, அந்த எம்பெருமானை கிட்டி தொழுது உய்மின் உஜ்ஜீவியும் போல், இந்த 10 பாசுரங்களை நீங்கள் பாடி அந்த கண்ணனை அடைந்து அவனை தொழுவீர்கள், தொழுது உஜ்ஜீவனத்தை அடைவீர்கள். இத்திருவாய்மொழியில் 10 பாட்டும் கோபிமார் தனித்தனியே கூப்பிட்ட பாசுரமாதல், ஒரு கோபிகை திரளோடே கூடியும் தனியுமாய் கூப்பிட்ட பாசுரமாய் இருக்கிறது, பாசுரம் ஆதலாய் இருக்கிறது. இந்த பதிகம் எப்படி இருக்குங்கிற ஒரு அமைப்பை காட்டுகிறார் வாதிகேசரிஜியர். இந்த 10 பாசுரங்களும் கோபிமார் தனித்தனியே கூப்பிட்ட பாசுரம், ஒவ்வொரு கோபியும் தனித்தனியே கண்ணனை பிரிந்து வாடி கூப்பிட்ட வார்த்தையாக இருக்கு. ஏன்னா முதல்ல சொன்னது நம்பிள்ளையுடைய பிரவேசத்திலே அதைத்தான் பார்த்தோம். அத்தனை கோபிமார்களுடைய வருத்தத்தை சேர்த்து இவள் ஒருத்தியே அனுபவிக்கிறான்னு பார்த்தோம். அதே போல சொல்வதாக ஒரு அர்த்தம். இல்லைன்னா 2வது அர்த்தம், ஒரு கோபிகை திரளோட கூடியும் தனியுமாய் கூப்பிட்ட, ஒரே ஒரு கோபிகை தனக்கு வேண்டிய கோபிகளோட கூடியிருந்து இப்படி கண்ணன் வராமல் இருக்கானே என்று சொல்வதாகவும், ஒரு சில சமயங்களில் தனியாக தானே சொல்லுவதாகவும், ஏன்னா அன்னை மீர்கான்னு ஒரு பாசத்தை தாய்மாரை பார்த்து சொன்னதாகவும் இருக்கு. தனியாக இருந்தும், தனியா இருக்கும்போது கூட தாய்மார் தானே இருப்பா வீட்டிலே, அப்படி சொன்னதாகவும் இருக்கிறதுன்னு காட்டுறார். இது என்சீர் ஆசிரிய விருத்தம். இது என்ன பாகிலக்கணம்ங்கிறத இங்கே காட்டியிருக்கிறார். ஈடு வியாக்கியானம். நிகமத்தில் அவன் பக்கல் சாபலமுடையார் இத்திருவாய்மொழியை சொல்லி அவனை பெருங்கோள் என்கிறார். பகவானை அடையணும்னு ஆசை இருப்பவர்கள் இந்த 10 பாசுரங்களை சொல்லும்போது அவன் உங்களுக்கு கிடைப்பான் என்று சொல்லுகிறார்.
அவனை விட்டு அகன்றுயிர் ஆற்றகில்லா அணியழை ஆட்சியர். அவனை விஸ்லேஷித்து தந்தாமுடைய பிராணங்களை கொண்டு ரட்சிக்க க்ஷமைகள் அன்றிக்கே. அவனுடைய வரவுக்கு உறுப்பாக ஒப்பிக்கப்பட்ட ஆபரணங்களுடைய இடைப்பெண்கள். முதல்ல காட்டுற அவனை விஸ்லேஷித்து தந்தாமுடைய பிராணங்களை கொண்டு தரிக்க க்ஷமைகள் அன்றிக்கே. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவனை விஸ்லேஷித்து அவனை பிரிந்து தந்தாமுடைய பிராணங்களை கொண்டு தரிக்க, தங்களுடைய உயிரை வைத்துக் கொண்டு தரிக்க க்ஷமைகள் அன்றிக்கே. அதுக்கு அவர்களுக்கு சக்தி இல்லை. அப்படி இருந்து கொண்டு க்ஷமைகள் அன்றிக்கே அவனுடைய வரவுக்கு அப்படி இல்லாம அவனை தரிக்க முடியாமல் அவனுடைய வரவுக்கு உறுப்பாக அவனை வரவழைக்கணும் என்பதற்காக ஒப்பிக்கப்பட்ட ஆபரணங்களை உடைய, ஒப்பிக்கப்பட்டன்னா இங்கே அலங்காரம் பண்ணப்பட்ட ஆபரணங்களை உடைய, அப்படிப்பட்ட ஆபரணங்களை உடைய இடைப்பெண்கள். அது எதை போலங்கிறத காட்டுறார். குங்கமேல் குங்குமத்தின் குழம்பழிய புகுந்து என்கிறபடியே. நாச்சியார் திருமொழி பாசுரம். குங்கமேல் குங்குமத்தின் குழம்பழிய புகுந்து ஒரு நாள் தங்குமேல் என்னாவி தங்குமேல் உரையீரேன். அந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் எப்படி ஆசைப்படுகிறாரோ அதே போல கண்ணன் வந்து என்னை அணைக்க வேண்டும், என்னுடைய இங்கே முறைத்தடத்திலே அணிந்திருக்கக்கூடிய அந்த குங்குமம் எல்லாம் அப்படியே அவன் மேலே சேர்ந்து கலந்து அழிய வேண்டும்னு ஆசைப்படுகிறாள். அதே போல இருக்கக்கூடியவர்கள் என்கிறபடி அவன் வரவுக்கு உடலாக தங்களை அலங்கரித்து, எப்படி ஆண்டாள் நாச்சியார் தன்னை அலங்கரித்துக் கொண்டு கண்ணனுக்கு காத்துக் கொண்டிருந்தாளோ அதே போல இங்கே கோபிகைகள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தங்களை அலங்கரித்து வரும் காலத்தில் வர காணாமையாலே, இப்படி காத்துக் கொண்டிருக்கும் பொழுது வர வேண்டிய காலத்திலே அவன் வரவில்லை. அதனாலே திருவாய்ப்பாடியில் பஞ்சலட்சம் குடிப்பெண்கள் கிருஷ்ண விரகத்திலே ஒரு சந்தையில் கூப்பிட்ட கூப்பீடு ஆயிற்று. இதுதான் முதல்ல இருந்தே இவர் காட்டு வர அர்த்தம். இதுல ஒரு அர்த்தத்தை தான் ஜியர் பிற்பாடு காட்டுகிறார். திருவாய்ப்பாடியிலே 5 லட்சம் குடியில் பெண்கள், 5 லட்சம் குடியிலே உடைய பெண்கள் எப்படி கிருஷ்ண விரகத்திலே ஒரு சந்தையில் கூப்பிட்ட கூப்பீடு, ஒரு சந்தையில ஒரே ஒரு மாலை பொழுதிலே அவர்கள் 5 லட்சம் பேரும் கூப்பிட்டார்களே, கதறி அழைத்தார்களே, அதை இவர் ஒருவரே, ஆழ்வார் ஒருவரே அனுபவித்தார். அவனை விட்டு அகழ்வதற்கே இறங்கி அவனுடைய பிரிவாலே நோவுபட்டு அவர்கள் எல்லாரும் பட்ட கிளேசத்தை இவர் ஒருவரும் பட்டார் என்கை. அவனை விட்டு அகழ்வதற்கே இறங்கி அவனுடைய பிரிவாலே நோவுபட்டு, அதான் அவனுடைய பிரிவாலே அவனை விட்டு அகழ்வதற்கேன்னா அதை இறந்த காலமா வச்சுக்கல, அகன்றிருப்பதற்கே வருத்தப்பட்டு, இதுவரைக்கும் அகன்று இருந்திருக்கோமே அதுக்கு வருத்தப்பட்டு அப்படின்னு அந்த அகன்று இருப்பதற்கே இறங்கின்னு அர்த்தம் காட்டுகிறார். அவர்கள் எல்லாரும் பட்ட கிளேசத்தை இவர் ஒருவரும் பட்டார் என்று, இவர் ஒருவரே அப்படி ஏற்பட்டார். அவனி உண்டு மிழ்ந்தவன் மேல் உரைத்த சர்வரையும் பிரளயாபத்திலே ரட்சித்து அழிந்தவற்றை அடைய உண்டாக்கின சர்வேஸ்வரன். அவனி உண்டு, அவனினா இந்த உலகத்தை உண்டு, அவனினா பூமி, ஆனா இந்த இடத்துல பூமிங்கிறது மொத்தத்தையும் சொல்லுகிறது. சர்வரையும் பிரளயாபத்திலே ரட்சித்துன்னா வயிற்றிலே வைத்து ரட்சித்து அழிந்தவற்றை அடைய உண்டாக்கின சர்வேஸ்வரன். எதெல்லாம் போனதோ அதெல்லாம் திரும்பவும் உண்டாக்கினானே, உமிழ்ந்துங்கிறது உண்டாக்கின. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் திருவடிகளிலே ஆய்த்து சொல்லிற்று. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளை தான் இங்கே சொன்னாள். இங்கே ஆழ்வார் சொல்லி இருக்கிறார். தொண்டீர் அணிகுருகூர் சடகோபன். இப்ப அன்வய கிரமம் காட்டுறார். முதல்ல இந்த பாசுரத்தினுடைய அன்வய கிரமம் என்னங்கிறத காட்டுறார். அதுக்கு மேல தொடர்ந்து வியாக்கியானம் இருக்கு. தொண்டீர் அணிகுருகூர் சடகோபன் மாறன். தொண்டீர் சபல புத்தி உடையவர்களே, அவனை அடையணும்னு ஆசை உடையவர்களே, அணிகுருகூர் சடகோபன் மாறன், திருநகரிக்கு நிர்வாகனான மாறனான நான், அவனை உண்டு மிழ்ந்த அவன் மேல் உரைத்த 1000 இந்த 1000 பாசுரங்களும் யார் மேலே உரைக்கப்பட்டது சொல்லப்பட்டது? இந்த பூமியை உண்டு உமிழ்ந்தவன் அந்த எம்பெருமான் மேலே சொல்லப்பட்ட பாசுரங்கள். அதை அவனை விட்டு அகழ்வதற்கே இறங்கி, அவனை விட்டு பிரிந்ததற்கே வருத்தப்பட்டு, அவனை விட்டு அகன்றுயிர் ஆற்றகில்லா அணியடை ஆட்சியர் மாலை பூசல், அவனை விட்டு பிரிந்திருந்த அந்த அழகான ஆபரணங்கள் அணிந்து கொண்டு அவனுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய, உயிரை தரித்துக் கொள்ள முடியாமல் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சியர்கள் கோபியர்கள், அவர்கள் அலற்றி நின்று அந்த மாலை, அவர்கள் அந்த ஆட்சியர் மாலை பூசல், அவர்களுடைய அந்த மாலை கூப்பீடு, அதை சொன்ன, அவர்கள் எல்லாரும் சொன்னதை இவர் ஒருத்தரே சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்ன இப்பத்தும் கொண்டு இந்த 10 பாசுரங்களை கொண்டு அம்மாலை நன்னி தொழுது, அந்த எம்பெருமானை அடைந்து தொழுது, நன்னி தொழுது, அவனியுள் அலற்றி நின்று உய்மின்,
இந்த உலகத்திலே இருந்து இந்த பாசுரத்தை சொல்லி உஜ்ஜீவனத்தை அடையுங்கோள் என்று சொல்லுகிறார். இப்போது இது சொல்லிற்று. இப்போது எதுக்காக இந்த உண்டு மீண்டதை எதுக்காக சொன்னார் ஆழ்வார்? அதுக்கு காரணம் காட்டுறார். விரக பிரளயத்தில் நின்றும் தம்மை எடுக்க வேண்டும் என்பதற்காக. அங்கே சம்சாரம், அந்த சம்சாரங்கிற பிரளயத்திலே அந்த பெரிய காரண ஜலத்திலே அங்கே மூழ்கினது. அதை எம்பெருமான் எடுத்து ரட்சித்தான். இங்கே நான் இந்த விரகங்கிற பிரளயத்திலே நான் மூழ்கி இருக்கிறேன், என்ன ரட்சிக்கணுமே, அதுக்காக இதை சொல்லுகிறார். அப்படி தன்னை எடுக்க வேண்டும் என்பதற்காக. அச்சொன்ன மாலை நன்னி தொழுது அவனியுள் அலற்றி நின்று உய்மின் தொண்டீர். அப்படிப்பட்ட வியாமோகத்தை விளைக்க வல்லவனை கிட்டி. அச்சொன்ன மாலைன்னா அப்படிப்பட்ட வியாமோகத்தை, அங்கே சொன்ன அந்த காதலை விளைக்க வல்ல எம்பெருமான் அவனை கிட்டி, அவனை தொழுது, அதுக்கு பிறகு அவனை தொழுது, அவன் பக்கல் சாபலம் உடையார், அவன் விஷயத்திலே ஆசை உடையவர்களே, பூமியிலே நின்று அடைவுகட கூப்பிட்டு உஜ்ஜீவித்து போக பார்ப்போம். இந்த பூமியிலே இருந்தே நீங்கள் கூப்பிடுங்கள், அடைவுகட கூப்பிடுங்கள், ஒரு கிரமமே இல்லாமல் எப்படி வேண்டுமோ அப்படி கூப்பிடுங்கள். அப்படி கூப்பிட்டு உஜ்ஜீவனத்தை அடைய பார்ப்போள், உஜ்ஜீவித்து போக பாருங்கள், உஜ்ஜீவனத்தை பெற்று நீங்கள் வாழ பார்ப்போள். இப்பாசுரத்தை அபியசிப்பார்க்கு என்னை போலே கூப்பிட வேண்டாம். இந்த பாசுரங்களை சொல்பவர்களுக்கு என்ன போல கதற வேண்டாம். என் சொல்லி உய்வன் என்று ஆசைப்பட்ட பேறு பெருகையில் கண்ணழிவில்லை. என் சொல்லி உய்வன், என்ன சொல்லி நான் எப்படி வாழப்போகிறேன் என்று ஆசைப்பட்ட பேறு பெருகையில் கண்ணழிவு எனக்கு இருந்தது. ஆசைப்பட்ட பேற்றிலே அது கிடைக்காமல் போயிடுங்க, அந்த நிலை எனக்கு ஏற்பட்டது. அது உங்களுக்கு இல்லை. ஏன்னா இந்த பாசுரத்தை சொல்லியே நீங்கள் பெற்றுவிடலாம் என்று இந்த 10 பாசுரங்களுக்கான பலத்தை சொல்லி ஆழ்வார் இங்கே பூர்த்தி பண்ணியிருக்கிறார். இது 11ஆம் பாசுரம். அவனை விட்டு அகன்னுயிர் ஆத்தகில்லா அணிகளை ஆட்சியர் மாலை பூசல் அவனை விட்டு அகல்வதற்கே இறங்கி அணிகுருகூர் சடகோபன் மாறன் அவனை உண்டு மீழ்ந்தவன் மேல் உரைத்த 1000 விபத்தும் கொண்டு அவனியுள் அலற்றி நின்று உய்மின் தொண்டீர் அச்சொன்ன மாலை நன்னி தொழுதே என்று இந்த பாசுரம். கடைசியிலே திருவாய்மொழி 100 பாசுரம். மல்லடிமை செய்யும் நாள் மால் தன்னை கேட்க அவன் சொல்லும் அளவும் 10 தொன்னலத்தால் செல்கின்ற ஆத்தாமை பேசி அளவந்த மாறனருள் மாத்தாக போகும் எந்தன் மால் என்று இந்த திருவாய்மொழி 100 பாசுரம். 89வது பாசுரம். இந்த பதிகத்துக்கான சுருக்கத்தை மணவாழ் மாமனிகள் அற்புதமாக இந்த திருவாய்மொழி 100 காட்டியுள்ளார். இந்த பாசுரத்தை காட்டியுள்ளார். மல்லடிமை செய்யும் நாள், நெடுக எம்பெருமானுக்கு பூர்த்தியான கைங்கரியத்தை பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த நாள் மால் தன்னை கேட்க என்று என்று எம்பெருமானை பார்த்து திருநாவாய் பதிகத்திலே ஆழ்வார் கேட்டார். போன பதிகத்திலே கேட்டார், அறுக்கும் வினையிலே கேட்டார். அப்படி அந்த எம்பெருமானை கேட்க அவன் சொல்லும் அளவும் பற்றா, அவன் பதில் சொல்லணுமே, அது வரைக்கும் இவரால் பொறுத்திருக்க முடியல. அவன் அப்படியே கொஞ்சம் தொண்டையெல்லாம், இப்ப நம்ம ஆரம்பிக்கும் போது பண்றோம், தொண்டையெல்லாம் கணச்சுண்டு ஏதாவது ராகம் எல்லாம் போட்டு எல்லாம் சரி பண்ணி தானே பாட ஆரம்பிக்கிறார்கள். அதே போல அவன் பதில் சொல்லலாம்னு வாயை திறந்து பேச வரான். அதுக்குள்ள இவருக்கு பொறுமை இல்லை. அந்த அளவு கூட அவரால் தரித்து கொள்ள முடியவில்லை. அப்படி அவன் சொன்னதை சொல்லும் அளவும் பற்றா, அவன் பதில் சொல்லும் அளவுக்கு கூட பொறுத்திருக்க முடியாமல் செல்கின்ற ஆற்றாமை பேசி அளவந்த மாறன், தனக்கு ஏற்பட்ட ஆற்றாமை, இந்த பிரிவாற்றாமை துன்பம், அதை பேசி அளவந்த மாறன் அப்படியே ரொம்ப தடுமாறி போய்விட்டார். அப்படிப்பட்ட மாறன், ரொம்ப வருத்தப்பட்டு சோகப்பட்டு இருக்கக்கூடிய மாறன், அவருடைய அருள், அவருடைய கருணை, அந்த அருளானது மாற்றாக, அது மாற்றாக இருக்கும். எதுக்கு? என்னுடைய அறியாமைக்கு அது மாற்றாக இருக்கும். என்றன் மால்போம், என்னுடைய இந்த அறியாமையானது போய்விடும். இந்த ஆழ்வாருடைய வருத்தத்தை நினைத்து பார்த்தால், ஆழ்வார் எப்படி எம்பெருமானை நினைத்து இப்படி கதறி கதறி அழைத்திருக்கிறார் என்று, ஒரு பொறுமை இல்லாமல் கதறி இருக்கிறார் என்று நினைத்தால் என்னுடைய அஞ்ஞானம் போய்விடும் என்று. நம்முடைய அஞ்ஞானம், என்னுடையன்னு இந்த இடத்துல நம்முடையன்னு வச்சுக்கணும். என்றன் தான் ஆழ்வார் மாமனிகள் சொல்லியிருக்காரு, இருந்தால் நமக்காக தான் சொல்றார். நம்முடைய அறியாமையானது போய்விடும் என்று இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டுகிறார். இது 89ஆம் பாசுரம் திருவாய்மொழி 100 ஆழ்வாருடைய காதலானது அவ்வளவு உயர்ந்த காதல். ஒரு நிமிஷம் கூட எம்பெருமானை அவன் பதில் சொல்லும் அளவுக்கு கூட காத்திருக்க முடியாத அளவுக்கு அவனிடத்திலே ஆழ்வாருக்கு காதல் இருக்குங்கிறதை எடுத்து காட்டி, அந்த காதலை நினைத்தால் நம்முடைய அஞ்ஞானமானது போயிடும். உலகத்து விஷயத்திலே காதலை நினைத்தால் நமக்கு இன்னும் அஞ்ஞானம் பெருகும். ஆழ்வாருக்கு எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய காதலை நினைத்தால் நம்முடைய அஞ்ஞானம் போய்விடும் என்று இந்த பாசுரத்திலே காட்டியிருக்கிறார். இத்தோட இந்த அற்புதமான பதிகம் அது பூர்த்தி அடைந்தது.
நாளை தினம் மாலை நனி தொழுதலும்ங்கிற மிக ஆச்சரியமான பதிகம் ஆரம்பத்திலேயும் கேட்கணும். ஏன்னா இந்த பிரவேசம் ரொம்ப ஆச்சரியமான பிரவேசம், கொஞ்சம் பெரிய பிரவேசம், 2 நாள் கூட ஆகலாம், குறைஞ்சது 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான பிரவேசம், முக்கியமான ஒரு விஷயத்தை எம்பெருமான் ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்கிறான். தேகாவசானே முக்தி சியாத்துன்னு தேவபெருமாள் காட்டின அர்த்தம். இந்த பிரபன்னனுக்கு இந்த உடம்பு கீழே விழும் பொழுதே மோட்சம் என்பதை ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்கிறான் எம்பெருமான். ஆழ்வார் கேட்டுட்டே இருக்கார், எப்போன்னு கேட்டுட்டு இருக்கார். சரி, எம்பெருமான் பொறுத்து பார்த்தான். சரி, உமக்கு சொல்லுகிறேன் ஆழ்வீர், உங்களுடைய சரீரம், இந்த தேகமானது கீழே விழும்பொழுது உமக்கு மோட்சம் என்று அதுதான் எம்பெருமான் இந்த பதிகத்திலே காட்டப் போகிறான். இந்த பிரவேசம் தான் பெருசு, வியாக்கியானம் ரொம்ப சின்ன வியாக்கியானம் தான், மற்ற பாசுரங்கள் வியாக்கியானம் குறைவுதான். ஆனால் பிரவேசம், நம்பிள்ளையோட பிரவேசம் ஆச்சரியமான பிரவேசம். இது ஒரு சில பிரவேசங்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமானது. ஒன்றும் தெய்வம் பிரவேசம், உலகம் உண்ட பெருவாயா பிரவேசம், அதே போல மாசிறு சோதி ரொம்ப ஆச்சரியமான பிரவேசம். அது எப்படி இந்த மடல் எடுக்கிறது, பெண் பாவனையில பாடுறது, இதெல்லாம் பத்தி ரொம்ப அழகா அதுல பெரிய விளக்கம் கொடுத்திருக்காரு. நம்ம இந்த பிரவேசங்கள்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். அது போல இந்த மாலை நனி ரொம்ப முக்கியமான பிரவேசம். அதை நாளைய தினம் நாம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், பிள்ளான் திருவடிகளே சரணம், நஞ்சியர் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம், வடக்கு திருவீதி பிள்ளை திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம், வாதிகேசரி அழகமான ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org